ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டோரி போகிறத பார்க்கும்போது நான் கூட இந்த எபிசோடோட முடிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இதுக்கப்புறமும் கதை இருக்கிற மாதிரி தான் காமிச்சு முடிச்சிருக்காங்க. பட் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வர்த்தியாக இருக்கோ. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். எல்லாம் இப்போ மாத்திரையை கம்மியாக தான் கொடுத்து விட்ருக்கா. ஊருக்குள்ளே வர வியாதி பரவிட்டு இருக்கு. பரவாயில்ல, நான் நினச்சதை விட எல்லாத்தையும் பக்காவாக முடிச்சிட்டேன். எல்லாம் நமக்கு காமிச்ச கைண்ட்னஸ் இதுதான். அவன் மெடிசனை கொடுத்துட்டா பாத்தியா அப்படின்னு கிங்க சொன்னேன். அப்பா, எங்களை ஒரு டோல் மாதிரி உங்க பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, என் பேரை சொல்லி நீங்க ரஃப்லியாவையோ கடத்திருக்கீங்க அப்படின்னு கார்டியல் டென்ஷன் ஆயிட்டு எல்லாம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல சொன்ன. ஃபேமிலியா டச் பண்ணதுக்கு நீங்க வருத்தப்படுவீங்க. இதுதான் வா மெசேஜ். அண்ட் வாங்கரட் ஃபேமிலியை நீ கான்டாக்ட் பண்ணாதீங்க. இது உங்க ஃபைனல் வார்னிங் வா சொன்னான்னு சொல்லவும் கிங் உடனே கார்டை கூப்பிட்டு நம்ம கேபிட்டலுக்குள்ள இனி யாரும் வரக்கூடாது, கேட்டை இழுத்து மூடுங்க, என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறான். வாங்கரட் ஃபேமிலி நம்ம எதிரி ஆயிட்டாங்க. எலன்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவ கைண்ட் ஹார்ட்டட் கேர்ள்னு நினைச்சேன். பட் அப்படி இல்ல போல அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுறான். மற்ற கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கும் இந்த மெடிசன்ஸ் பத்தாது, ஹெல்ப் பண்ண வருவோன்னு மட்டும் நினைக்காதன்னு கார்டியலுக்கு எலன் சொன்னது இப்பதான் புரியுது. கேபிட்டலுக்குள்ள நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. பட் நமக்கு தேவையான மருந்து இல்ல. இதனாலேயே மக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரிய கலவரமே வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உனக்குமே ஒரு டெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு அப்பா நானும் உங்க கூடவே இருக்கேன் அப்படின்னு கார்டியல் சொல்றான். ரஃபலியாவை கடத்தின அந்த ஆளுங்களை இப்ப விசாரிக்காங்க. ஈவன் நீ இந்த கண்ட்ரில இருக்கணும்னு நினைச்சாலும் உயிருக்கு நாங்க சேஃப்டி தர முடியாது. ஏன்னா ராயல் ஃபேமிலி நீ மாட்டிக்கிட்டதுனால உன்னை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நான் சொல்ற மாதிரி பண்ணேன்னா நீ எங்க டொமைன்குள்ள இருக்கலாம், உன் உயிருக்கு சேஃப்டி தரோன்னு சொல்லவும் உங்க டீல் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்கன்னு அந்த லீடர் கேட்கறேன். வாங்கரட் ஃபேமிலியில இருந்த எல்லா மெடிசனையும் ராயல் ஃபேமிலி புடுங்கிட்டு போயிட்டாங்க. இந்த ரோமரை ஸ்ப்ரெட் பண்ணி விடு, இந்த கண்ட்ரில இருந்து எஸ்கேப் ஆக நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு எல்லாம் சொல்றா. வேற ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்காத, ஸ்பிரிட்ஸ் ஒன்னு வாஷ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றா. அந்த கிங் மட்டும் இதை தப்பா ஹேண்டில் பண்ணோம்னா ராயல் ஃபேமிலியை அழிஞ்சிரும். பிளாக் ஹார்ட்டுக்கு இது தேவைதான். எவ்வளவு அரகண்டா நம்ம கிட்டயே நடந்துக்கிட்டாங்க. அங்கிள், நம்ம ஃபேமிலி டொமைன்குள்ளேயே என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. நியூ பேஷண்ட்ஸ் வந்தாங்கன்னா ராயல் ஃபேமிலி நம்ம மெடிசன்ஸை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். நானும் அப்பாவும் ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போய் மெட்டீரியலை கலெக்ட் பண்ண போயிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பரப்புங்கன்னு சொல்லவும் அவளும் சரி அப்படின்னு சொல்றான். கிங் ரவிசல் இனி நம்மளை குறைச்சி எடை போட மாட்டான்னு எலன் சொல்றா. தேங்க்ஸ் எலன் அப்படின்னு சொல்லி சாவல் சொல்றான். ஃபேமிலி மெடிசன் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியல சாரின்னு சாவல் சொல்றான். ராயல் ஃபேமிலி என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களையே தடுக்கிறாங்களேன்னு மக்கள்லாம் செம டென்ஷன் ஆகுறாங்க. ரெட் ஃபேமிலி கிட்ட இருக்கிற எல்லா மெடிசனையும் ராயல் ஃபேமிலி புடுங்கிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி காரங்களும் மக்கள் கிட்ட அந்த ரூமர்ஸை பரப்பி விடவோ எல்லாரும் அதை பத்தி பேசுறாங்க. நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த சர்ச்சுக்கிட்டையும் மெடிசன் இல்ல அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் இப்ப ராயல் ஃபேமிலி முன்னாடி தான் போய் நின்று கத்திட்டு இருக்காங்க. மக்கள் யார்கிட்டயும் ரஃபா நடந்துக்கிடாதீங்கன்னு கார்டியல் சொல்றாரு. நிறைய ட்ரீட்மெண்ட் சென்டருக்கு கூட்டிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் ரவிசலோட மக்கள் தான் இவங்க எல்லாம். சோ எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றான். பட் மெடிசன் இல்லாம இவ்வளவு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கஷ்டம். எலன், நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்கறா. ஹார்ட்டுக்கு தண்டனை கொடுக்கணும் தான் நீ இதை பண்ணிருக்க. பட் மக்கள் இதுல கவலைப்படுறாங்க. சோ உனக்கு கஷ்டமா இருக்கும்லன்னு அவங்க அம்மா கேட்கவும் எல்லாம் நாளா ஆரம்பிக்கிறா. ராயல் ஃபேமிலி நீ நம்ம மேல கை வைக்க கூடாதுன்னு இதை பண்ண, ஆனா மக்கள் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எலன் வருத்தப்படுறான். அண்ட் ஸ்பிரிட்ஸ்க்கு நடுவில் நீ இந்த பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம், என்ன மன்னிச்சிருன்னு ஆர்ச்சின்னு சொல்றேன். உங்களுக்கு மட்டும் மறைச்சு வச்சுக்கிடாதீங்க, எங்களுக்கும் கொடுங்கன்னு மக்கள்லாம் கத்திட்டு இருக்காங்க. வாங்கரட் ஃபேமிலிக்கு அனுப்பி விட்ட அந்த மெசஞ்சர் வந்துட்டான். லார்ட் ராவல் வந்து மெடிசனுக்கான சப்ளைவை கேதர் பண்ண போயிருக்காங்களா. ஸோ இப்போதைக்கு மெடிசன் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு போறான். ஹியோமேவா அந்த மருந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பிரின்சஸ் இப்போ ஸ்மைல் பண்றதே இல்லையே அப்படின்னு சொல்லி வான் சோகமா பார்த்துட்டு இருக்கான். வான் இப்ப மத்த குட்டி ஸ்பிரிட்ஸ் அவகிட்ட கூட்டிட்டு போகவும் அதுங்க அவ மலை ஏறி கொஞ்சிட்டு இருக்கு. வான் பறந்து படுக்கவும் பிரின்சஸ் கடைசியா சிரிச்சிட்டாங்கன்னு மத்த ஸ்பிரிட்ஸ் ஹாப்பி ஆகுது. வாழாட்டி அவளோட கண்ணீர் அவன் துடைக்கிறான். உடனே வானை பிடிச்சா அவ கீச்சம் காட்டி விட்டுட்டு இருக்கா. தேங்க்ஸ் வான் அப்படின்னு சொல்லி எலன் சொல்லவும் இப்போ நம்ம ஹீரோவும் ஆர்ச்சனும் அங்கே வராங்க. அப்பா அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எலன் போயிட்டு அவனை கட்டி பிடிக்கிறா. கிங்குக்கு நம்ம தண்டனை கொடுத்தது இதுவே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்க அம்மாவும் நானும் நினைக்கிறோம். உன் டெசிஷன் நினைச்சு நீ தேவையில்லாம கவலைப்படாத. அந்த கிங்குக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க நம்ம இதை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதனால் நீயும் ஆர்ச்சனும் மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு நினைச்சேன். பட் ஒரு காலத்துல மக்களுக்காக நான் போராட்டினதை நீ எனக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்திட்ட. மான்ஸ்டர் டெம்பஸ் டயத்தில் என் உயிரையே ரிஸ்க் பண்ணி மக்களையே காப்பாற்ற போனங்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்திட்டேன். ஹீரோ சொல்லவும் என் பொண்ணு மட்டும் தான் ஹியூமன் வேர்ல்டு ஸ்பிரிட் வேர்ல்டு ரெண்டு மலையும் அக்கறையா இருக்கா அப்படின்னு சொல்லி ஆர்ச்சின் சொல்றா. கிங்கோட ஃபேமிலிக்குமே அந்த வியாதி பரவி இப்போ உடம்பு சரியில்லாம போகுது. உடம்பு சரியில்லாம இருந்தோம் கார்டியல் வந்துட்டு மக்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கான். மெடிசனை கொடுத்துருவோம்னு சொல்லி எலனோட பேரண்ட்ஸ் ஓகே சொல்றாங்க. ஹியூமேவாலையும் மெடிசனை தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க கொடுத்த மெடிசன் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியா, ஒரு கிங்க எப்படியா படுத்து கிடப்ப, நிறைய சொன்னல உங்களால அந்த மெடிசனை மேக் பண்ண முடியாதுன்னு எலன் சொல்றா. அப்பா இருந்தாலும் கிங்க கொஞ்சம் ஓவரா கலாய்க்காதீங்கன்னு எலன் சொல்றா. ஹீலிங் பிரின்சஸ் ப்ளீஸ் அரசரை காப்பாத்துங்க நாங்க இருக்கிற டாக்டர் கேட்கவும் அத்துமாரி நாங்க கேசல்குள்ள நுழைஞ்சிருக்கோம். பட் அது உங்களுக்கு பிரச்சனையா தரல. மெடிசன் உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி இப்போ 2 பாட்டில் மெடிசனையும் எலன் கொடுக்குறா.
ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஹியூமர் 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டைம் மெடிசனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். அந்த கிங்குக்கு இது தேவைதான், கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமா இருக்கிறது எல்லாம் நோட்டீஸ் பண்றா. டொமைன்குள்ளேயே பேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு மெடிசனை கொடுக்க போறான். நானும் ஒருத்தரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காடியில போயிட்டு எலன் மீட் பண்றா. எலன், நீயா இது? இல்ல நான் கனவு காங்குறேனா அப்படின்னு சொல்லி காடியில் பாக்குறேன். 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அதே சிச்சுவேஷன் மாதிரி இது தெரியல. அப்ப மான்ஸ்டர், இப்ப வியாதி பரவுது. அரசரோ ஸ்பிரிட்டோட உதவியை தான் தேடி இருக்கிறாங்க. ராயல் ஃபேமிலி ஸ்பிரிட்ஸை டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணியிருந்தா இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்கவும், அப்பவும் சரி இப்பவும் சரி ஸ்பிரிட்ஸை நாங்க தப்பா தான் ட்ரீட் பண்றோம்ல, ஸ்பிரிட்ஸை எங்க சுயநலத்துக்காக ஃபோர்ஸ் பண்றோங்கிற பேர்ல எங்களை நாங்களே தான் காயப்படுத்திக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் இருமையா அவனோட உடம்பு அதிகமா மோசமாகுது. உங்க டாக்டர் கிட்ட மெடிசனை கொடுத்துருக்கேன், சீக்கிரம் அவர் வந்து உங்களை சரி பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹாப்பி ஆகுறோம். நீங்க சரியானதுக்கு அப்புறமா மெடிசன்ஸ்க்கான நெகோசியேஷனை பேசலாம், பட் கண்டிப்பா நாங்க அதிகமான காசை டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அவனும் சரி ஓகே அப்படின்னு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்றான். இப்போ இல்லாட்டியோ கொஞ்சம் கொஞ்சமா நான் உன்னோட ட்ரஸ்ட்டை சம்பாதிச்சா நீ என்கிட்ட கொஞ்சமா வச்சு பேசுவியா அப்படின்னு நம்ம கேட்கவும், என் கிட்ட கூட வரவானா, தூரமாவே நின்று பேசு அப்படின்னு நம்ம திரும்பவும் இருமிட்டு இருக்கவும், இன்னைக்கு இவ்வளவுதான் பேச முடியும், எங்க அப்பா வர்றதுக்குள்ள நான் போறேன், டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்பிட்டா. லேடி எலன் ஏதோ சந்தோஷமான விஷயம் நினைச்சதா அப்படின்னு வான் கேட்கறான். இல்லையே அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. கஷ்டத்துல இருந்தாங்க, பட் இப்ப மெடிசனை கொடுத்தாச்சு, அதனால சந்தோஷப்படுறனோ என்னமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறா. அவள்கிட்ட மெடிசனை கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்லிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஹீரோ வந்து சொல்றான். விண்ட் ஸ்பிரிட், ஃபயர் ஸ்பிரிட்னு கூப்பிட்டு வியாதி பரவாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்டர் கொடுக்குறேன். ஹீலிங் எபிலிட்டி யூஸ் பண்ணி அவங்களும் வந்துட்டு காத்துல அப்படியே அந்த ஹீலிங் பவரை மத்தவங்களுக்கு பரப்பி விடுறாங்க. யாரெல்லாம் அந்த வேங்க்ரெட் ஃபேமிலியோட டொமைனுக்கு உள்ள வராங்களோ அவங்க எல்லாம் நேச்சுரலா ஹீலிங் ஆக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபெர்டிலைசரை எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நிறைய சாப்பாடு விளைச்சலாகிற மாதிரி ரெடி பண்றா. ஏன்னா அப்பதான் இங்க வர நிறைய மக்களுக்கு சாப்பாடும் கிடைக்கும், சாப்பாடு சாப்பிட்றவங்களும் ஆரோக்கியமா ஆகிற மாதிரி அவங்க பண்றாங்க. இந்த வருஷம் டாக்ஸ் கிடையாது, அதுக்கு பதில் காய்கறியை டாக்ஸா கொடுங்க அப்படின்னு சொல்லி சாவல் அவன் டொமைன் மக்களை ஹாப்பியா வச்சிருக்கான். சாவல் தான் பார்கெனிங் பண்றான். மெடிசன்ஸ்க்கு அன்ரீசனபிள் காசு அவன் எதிர்பார்க்கறான். ஒரு வழியா நாட்கள் கலந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஃபார்மர்ஸ்க்கு நிறைய விளைச்சல் இருக்கு, மர்ச்சன்ட்ஸ் நிறைய பேர் இந்த டவுனுக்குள்ள வராங்க. இந்த டவுனே அப்படியே வேற லெவல்ல மாறிடுச்சு. இந்த எபிடமிக்கை யூஸ் பண்ணி அவங்க ஓன் டெரிட்டரியை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கிங் ரவிசல் பார்க்கவும், ஃபைனலி இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்ச அரசு கிட்ட உங்களால வின் பண்ண முடியாதுன்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கப்புறம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு ரவிசல் சொல்லிட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும், இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கிங் ரவிசலும் திருந்திட்ட மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. என் செல்ல எலன் தான் பெஸ்ட், ஹியூமன்ஸ் ஸ்பிரிட்ஸ் 2 பேர் மேலேயும் அக்கறையா இருக்கா அப்படின்னு ஆர்ஜின் பாக்குறா. என் பொண்ணு உண்மையிலேயே அமேசிங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்பா அம்மா நம்ம போய் பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு எலன் சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ எலன் நினைச்சா ராயல் ஃபேமிலியே இல்லாதபடி ஆக்கிடுவா அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிளை காமிச்சிட்டா. இதுக்கப்புறமா அந்த கிங்கு பெருசா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். இதோட சீசன் 1 முடியுது. சீசன் 2 வந்தா கண்டிப்பா தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.